சிக்பெட்டில் கிடைக்காத பொருட்களே இல்லை. அங்கே எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் இங்கே வந்து சீப்பாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பழைய பொருட்களை கூட புதுசு மாதிரி விற்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கிறணும். பழசா புதுசான்னு பார்த்து வாங்கிக்கிறணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏரியா ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு அந்த மண்டபம் இருக்குது. அந்த சிக்பெட் மார்க்கெட்டுக்குள்ளால ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வேண்டிய வந்து பக்தி அங்கே கோயிலுக்கு என்னதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் இருக்குது. குங்குமம்லாம் அப்படியே கோபுரம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். எனக்கு ஒரு ஆசை, அந்த குங்குமத்தை கொஞ்சம் பொட்டிச்சு இந்த குத்தி விட்டால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி ஆசையாக தான் இருந்தது. அந்த கடைக்காரங்க பின்னி எடுத்துருவாங்க. ஆனால் சூப்பராக அது விழாமல் அழகாக கோபுரம் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய வளையலெல்லாம் இருந்தது. அது பிறகு பாருங்கள் என்ன அழகாக குங்குமம் வந்து கோபுரம் இது சின்னதாக இருக்குது. ஆனால் சிலது வந்து ரொம்ப இதோட ரொம்ப பெருசாக நீளமாக வச்சுருப்பாங்க. அதை எந்த ஷேப்பில் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கிச்சன் ஐட்டங்கள் நிறைய இருக்குது. புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கவங்க, தள்ளுவண்டி கடை வைக்கிறவங்க, பெரிய ஹோட்டல் சின்ன ஹோட்டல், இவங்களுக்குள்ள மெட்டீரியல் எல்லாமே இங்கே இருந்தது. எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. சின்ன அடுப்பு, பெரிய கேஸ் அடுப்பு, அது பிறகு பெரிய அண்டா, அதுக்கேற்ற கரண்டி, அது பிறகு சின்ன நம்மளுக்கு வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் ஐட்டங்கள் நிறையவே இருந்தது. ஆனால் வந்து ரேட்டு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி கூட வாங்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 1000 ருபீஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு 500 இந்த மாதிரி குறைச்சி கூட கேட்டால் தரதான் செய்வாங்க. ஆனால் மெட்டீரியல் எப்பவும் செக் பண்ணி வாங்கிக்கணும், பழசா புதுசா அப்படிங்கிறது. ஹோட்டலுக்கு தேவையான இந்த பிஸ்னஸஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா சாதனங்களும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருந்தது. இது வந்து செகண்ட் ஃப்ளோர்லாம் நாங்கள் போகலை. ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் போனோம். ஆனால் ஒரு சைடு போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்த பாதையிலே திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். பாருங்கள் அழகழகான தட்டு, அப்புறம் மயில் தோகை மாதிரி ஒரு அழகான டிசைன் போட்டு தட்டு, அப்புறம் இந்த இது குரான் படிப்பாங்க இல்லையா, அது அந்த இது ஒரு மேசை மாதிரி வச்சு படிப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தது. எல்லா ஐட்டமுமே இங்கே கிடச்சிது. பூஜைக்கு வேண்டிய எல்லா சாதனங்களும் இங்கே வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொட்டிலாக இருந்தது. ஏதோ ஹாஸ்பிட்டல் தான் மாதிரி வந்துட்டோமான்னு பார்த்தா, ஆனால் தொட்டில் நிறைய சின்ன குழந்தைக்கு வேண்டிய தொட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூக்கள் தான். எங்கே பார்த்தாலும் பூக்கள். அதுவும் இல்லாமல் மேலே வந்து நிறைய பேர் பூவெல்லாம் கட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. கீழே வந்து பூக்களை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விசேஷ நாள்லலாம் இங்கே வந்தோன்னா அவ்வளோதான், ரொம்ப க்ரௌடாக இருக்கும்.